வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். லாஸ்பேட்டை சாந்தி நகர் ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 28ஆம் ஆண்டு செடல் பிரம்மோற்சவ விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பங்கேற்பு. கொள்ளையனே வெளியேறு என்ற முழக்கத்துடன் 3வது அணி அமைக்க மக்கள் முன்னேற்றக் கழகம் திட்டம். இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை சாந்தி நகர் ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 28ஆம் ஆண்டு செடல் பிரம்மோற்சவ விழாவையொட்டி நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சாந்தி நகர் அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் அருள்மிகு மூகாம்பிகை அம்மன் ஆலயத்தின் 28ஆம் ஆண்டு செடல் மகோத்சவ விழா கடந்த 15ஆம் தேதி காப்பு கட்டுடன் தொடங்கியது. இதனையொட்டி நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக சிறப்பாக ஆராதனைகள் நடைபெற்ற பின்பு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு தீபாராதனம் காண்பிக்கப்பட்டது. காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் பங்கேற்று ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் மற்றும் மூகாம்பிகை அம்மனுக்கு 1 சவரன் தங்கத்தாலி வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மாணவிகள் அனைவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். பின்னர் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. குறிஞ்சிபாடி அனைத்து நாயுடு திருமண தகவல் மையம் மற்றும் சேதராப்பட்டு கம்மவர் நாயுடு சங்கம் சார்பில் நடைபெற்ற ஜாதக பதிவு மற்றும் பரிவர்த்தனை நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரி மாநிலம் சேதராப்பட்டு தனியார் திருமண நிலையத்தில் குறிஞ்சிபாடி அனைத்து நாயுடு திருமண தகவல் மையம் மற்றும் சேதராப்பட்டு கம்மவர் நாயுடு சங்கம் சார்பில் ஜாதக பதிவு நிகழ்ச்சி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான நாயுடுகள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு நாயுடு இன மணமக்களின் ஜாதக பதிவு மற்றும் பரிவர்த்தனை நிகழ்ச்சி பதிவு செய்தனர். இம்முகாமானது காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் தங்களின் சந்தேகங்களை கேட்டறிந்து ஜாதகங்களை பதிவு செய்தனர். இதில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் பொதுமக்கள் கேட்ட கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சேதராப்பட்டு கம்மவர் நாயுடு சங்கத்தினர் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். Okay. அரியாங்குப்பம் சட்டமன்ற அலுவலகத்தில் ஆதி திராவிடர் நலத்துறையின் மூலமாக ஏழை பெண்களுக்கு திருமண உதவித் தொகையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் உள்ள ஏழை பெண்களுக்கு திருமண உதவித் தொகையாக ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் சட்டமன்ற அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் 5 நபர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சமூக நலத்துறை மூலமாக 11 மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாதாந்திர உதவித்தொகை பெறும் ஆணையினும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள், கூட்டணி கட்சி பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பேசுகையில்,
புதுச்சேரி அரசியல் தற்பொழுது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தேவையான உதவிகளையும் அதேபோல் பெண்களுக்கு அனைத்து வகையான உதவிகள் என்று பல நலத்திட்ட உதவிகளையும் தற்போது என்ஆர் காங்கிரஸ் அரசு செய்து கொண்டு வருகிறது என்று கூறினார். அதாவது இங்கே ஒரு முதல் வேலையில் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு பெண் குழந்தைக்கு வந்து பணம் கொடுக்குறோம். இதை ஏடி வெல்பொருளில் மட்டும் முதல் குழந்தைக்கு 10 கிலோ அரிசியும் தரமான அரிசி போடுறாங்க. அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் 4 ஆண்டு சாதனையை விளக்கும் விழிப்புணர்வு இலவச பல் மருத்துவ முகாம் நடைபெற்றது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 4 ஆண்டு சாதனை விளக்கம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வினோபா நகர் ஜோசப் தேவாலயத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மத்திய மாவட்டம் சார்பில் மத்திய மாவட்ட பொதுச் செயலாளர் ராகவேந்தர் தலைமையில் இலவச பல் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால், துணைத் தலைவர்கள் ஜெரோம், பாரத், ஜான்பால் மற்றும் செயலாளர் அருள்நாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பல் மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு பயனடைந்தனர். வெள்ளையனே வெளியேறு, கொள்ளையனே வெளியேறு என்ற முழக்கத்துடன் 3வது அணி உருவாக்க மக்கள் முன்னேற்றக் கழகம் முடிவு செய்துள்ளது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில செயற்குழு மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டம் தட்டாஞ்சாவடியில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. பேராசிரியர் ராமதாஸ் கூட்டத்திற்கு தலைமையேற்றார். வந்திருந்த அனைவரையும் பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராஜன் வரவேற்றார். இக்கூட்டத்தில் புதுச்சேரி, காரைக்கால் மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பின்வருமாறு: புதுவை மாநிலத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் வலுவான 3வது கூட்டணியை உருவாக்கவும், அதில் ஏற்கனவே உள்ள 2 பெரிய அணிகளில் இடம்பெறாத கட்சிகள் அனைத்தையும் ஒன்று கூட்டி வலுவான 3வது அணியை உருவாக்க திட்டமிடப்பட்டது. இது தொடர்பான ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி சுதேசி பஞ்சாலை திடலில் நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது. இப்பொதுக்கூட்டத்திற்கு அமைப்பாளராக முன்னாள் கவுன்சிலர், கட்சியின் மீனவர் அணி நிர்வாகியான தனஞ்சயன் நியமிக்கப்பட்டார். கட்சியின் பல்வேறு செயல்பாடுகளை நிர்வகிக்க அமைப்பு செயலாளர்களாக மாநில செயலாளர்கள் ரவிக்குமார் மற்றும் சிவக்குமரன் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். விரைவில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மாபெரும் மாநில மாநாடு நடத்துவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் துணைத் தலைவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி நித்யானந்தன், பொருளாளர் முனைவர் செல்வகுமாரி, முனைவர் பிலிப், காரைக்கால் மாவட்ட தலைவர் கணபதி சுப்பிரமணியன், செயலாளர் முனுசாமி, திருநள்ளாறு தொகுதி நற்பிரவி, காரைக்கால் ராமகிருஷ்ணன், காலாப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் குமார், உப்பளம் தொகுதி செல்வம், ராஜ்பவன் தொகுதி சுப்பராயலு, நெல்லித்தோப்பு தொகுதி டெல்லி பாபு, சேகர், ஆரோக்கியதாஸ், நாகமுத்து, முகமது அஸ்லம், இணை செயலாளர் ஜிடி இளங்கோவன், இதயவேந்தன், உதவி செயலாளர் திருமதி ஆண்டாள், மணிகண்டன், சண்முகம், அபிலாஷ் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். அதை செய்து கொடுக்கும் போது மக்கள் நிச்சயமாக நம்மளை தெரிவிப்பாங்க. இன்னைக்கு மக்கள் வாக்கு போடக்கூடிய மக்கள் அடிமைப்பட்டு இருப்பவர். தேர்தல் அந்த வாக்கு போடுற இடத்து வரையிலும் மதுவின் இன்ஃப்ளூயன்ஸோடு இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. நல்லவங்க அவங்க மனசுக்கு கொடுத்தோ அவங்க கொடுத்தோம். இது 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி, யார் நல்லவங்க, யார் நல்ல கொள்கை உள்ளவங்க, யார் ஆட்சிக்கு வந்தால் எதிர்காலத்தை நமக்கு தீர்மானித்து கொடுப்பாங்க நம்பிதான். சுப்பையா நகர் ஸ்வர்ணமுத்து மாரியம்மன் கோவில் திருவிழா எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் வழிபாடு செய்தனர். புதுச்சேரி மாநிலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுப்பையா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தேவ விநாயகர் முக்குடல் ஸ்வர்ணமுத்து மாரியம்மன் ஆலய ஆடி மாத திருவிழா நடைபெற்றது. அதில் ஒரு பகுதியாக கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியும்
மற்றும் கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதில் புதுச்சேரி மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான சிவா, திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளருமான திரு எஸ். கோபால் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து கும்பம் படைத்தலை தொடக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியின் போது தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் முத்துசாமி, கருணாகரன், அவைத் தலைவர் குருசாமி, வர்த்தகர் அணி துணை அமைப்பாளர் ஸ்ரீதர், சக்கரவர்த்தி, ராஜாராம், மனோமோகன், பெரோஸ், சாம்பசிவம், ஜெயக்குமார், மணிகண்டன், இளைஞர் அணி நிர்வாகிகள் வினோத், பரத், புருஷோத்தம்மன், தமிழ், வேலவன் மற்றும் ஆலய தலைவர் பிரபாகரன், துணைத் தலைவர் ராமகிருஷ்ணன், செயலாளர் ஜெயக்குமார், பொருளாளர் கோபி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். धैर्य आयुरारोग्य धर्म अत्य काम्य मोक्ष மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் சார்பில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அரியாங்குப்பம் தொகுதியில் போட்டியிடப் போவதாக மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் நிறுவனர் இறையடிகளார் ஸ்ரீ மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் சார்பாக நிர்வாகிகள் அறிமுகம் கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் நிறுவனர் இறையடிகளார் ஸ்ரீ மணிவண்ணன் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் நிறுவனர் ஸ்ரீ மணிவண்ணன் இறையடிகளார் தலைமையில் ஆன்மீக ஆட்சி ஏற்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டார். பொதுமக்கள், ஆன்மீக அன்பர்கள் மற்றும் இளைஞர்களின் ஆதரவுடன் மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் சார்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக தெரிவித்த அவர், மாநிலத்தில் உள்ள அனைவருக்கும் சிறந்த கல்வி, சிறந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த மருத்துவம் கிடைக்க அயராத பாடுபடுவோம் என்றும் அரியாங்குப்பம் உள்ளிட்ட 3 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்த முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். பேட்டியின் போது மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் பொதுச் செயலாளர் பெருமாள், செயலாளர் எழிலன் மற்றும் வைத்திலிங்கம், மோகன்தாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதி மற்றும் இன்னொரு 2-3 தொகுதியை எடுத்திருக்கிறோம். அது மேல இருக்கிற உத்தரவு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இதனுடைய இலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு எல்லா சலுகைகளும் நேரடியாக கிடைக்கும். ஏன்னா எங்களுடைய அதிகாரிகள் எதுவுமே ஒளிவு மறைவு எதுவும் கிடையாது, எல்லாருமே நேரடியாக பலனை அடைவார்கள். அதாவது சிறந்த மருத்துவம், சிறந்த கல்வி, சிறந்த வேலை வாய்ப்பு எல்லாமே அடிப்படை மக்கள்ல இருந்து மேலோக்கி இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் சமநிலையாக கொடுக்கணும்னா ஆன்மீகத்தினுடைய ஒரு வேண்டுதல். அதனாலதான் நாங்கள் அடியார்கள் போட்டியிடுவோம். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் மக்கள் தலைவர் வ. சுப்பையா அரசு உயர்நிலைப் பள்ளியில் 1998 மற்றும் 1999 ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள், மாணவிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் மக்கள் தலைவர் வ. சுப்பையா அரசு உயர்நிலைப் பள்ளியில் 1998 மற்றும் 1999 ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள், மாணவிகள் சந்திப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் பழைய நினைவுகளை தூண்டும் வகையில் முன்னாள் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் சந்திப்பு நிகழ்ச்சி மற்றும் முன்னாள், இந்நாள் ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்பு விழாவும் நடைபெற்றது. விழாவில் தங்கள் பயின்ற ஆசிரியர்களை முன்னாள் மாணவ மாணவிகள் சந்தித்து நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் மாணவர்கள் தங்களது பழைய நினைவுகளையும் எடுத்து உரைத்தனர். விழாவில் ஆரோக்கியராஜ், லியோராஜ், விமல்ராஜ், சந்திரசேகர், ரெஸ்லன், விஜயபாஸ்கரன், விஸ்வநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவ மாணவிகள் தங்கள் பயின்ற ஆசிரியர்களை பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து கௌரவப்படுத்தியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. பழைய நினைவுகளை மீட்டு கொண்ட ஒரு சிறப்பு மிக்க விழா.
பழைய நினைவுகளை மீட்டுக் கொணர்ந்த ஒரு சிறப்பு மிக்க விழா. இத்தனை சிறப்பு பெற்றதில்லை. காப்பியங்களில் கொண்டாடப்பட்ட 28 நாள் இந்திர விழாவும் இத்தனை சிறப்பு பெற்றதில்லை. இந்த நண்பர்களின் விழாவோ வரலாற்றில் இடம் பிடிக்கும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இந்த கால இயந்திரம் கையில் கிடைத்தால் மீண்டும் ஒருவரை அல்ல அந்த மாதிரி ஒரு 6th வந்து எம்ஆர்ல படிச்சோம். அப்புறம் இங்க வரும் புதுச்சேரி பூரணாங்குப்பம் கிராமத்தில் தொன்மை வாய்ந்த முழியின் குளம் பராமரிப்பின்றி புதர்மண்டி ஆக்கிரமிப்பிற்குள் உள்ளாகி பல ஆண்டுகளாக இருந்த குளம் சீரமைப்பு பணி துவக்கம். புதுச்சேரி பூரணாங்குப்பம் கிராமத்தில் தொன்மை வாய்ந்த முழியின் குளம் பராமரிப்பின்றி புதர்மண்டி ஆக்கிரமிப்பிற்குள் உள்ளாகி பல ஆண்டுகளாக இருந்தது. இதனை சிறப்பு வாய்ந்த குளமாக மாற்ற வேண்டும் என்ற உயரிய சிந்தனையில் சமூக சேவகர் பூரணாங்குப்பம் ஆனந்தன் முயற்சியால் சுமார் 1 கோடி அளவில் தூர்வாரி செப்பனிட்டு வரலாற்று சிறப்புமிக்க குளமாக புதுவையில் திகழ வேண்டும் என்று உயரிய சிந்தனையில் சமூக அமைப்புகள், என்ஜிஓக்கள், பொதுமக்கள், மகளிர் அமைப்புகள், மாணவர்கள் இவற்றின் மூலம் கிடைக்கும் உடல் உழைப்பு, அன்பளிப்பு இவற்றை கொண்டு சிறப்பாக செய்து வருகிறார். அவருடைய சமூக சேவையை பாராட்டி ஜீவானந்தம் 90s குழுவினரும் அவருடன் கை கோர்த்து பார்வையிட்டு தங்களுடைய உடல் உழைப்பு மற்றும் கட்டுமான பொருட்களையும் அன்பளிப்பாக அளித்து மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஜீவானந்தம் 90s நண்பர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பூரணாங்குப்பம் ஆனந்தன் அனைவரையும் வரவேற்று பனை பொருட்களான அன்பளிப்புகளை வழங்கினார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி ஆணைக்கிணங்க திருக்கோவிலூர் நகராட்சிக்குட்பட்ட சந்தைப்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் புரட்சி தலைவி 77வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக, கள்ளக்குறிச்சி மாவட்ட மருத்துவ அணி மற்றும் சென்னை ராதாதிரி நேத்ராலியா கண் மருத்துவமனை இணைந்து தொடர்ந்து 6வது மாத மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை ஸ்ரீ விநாயகா கல்வி குழுமம் தலைவர் நமச்சிவாயம் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். இதில் மாநில மருத்துவ அணி துணை செயலாளர் டாக்டர் பொன்னரசு, கள்ளக்குறிச்சி மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி, கோவிந்தராஜ், மாவட்ட துணை செயலாளர்கள் டாக்டர் அப்துல் ராசக், டாக்டர் சண்முகம், திருக்கோவிலூர் நகர செயலாளர் சுப்பு, திருக்கோவிலூர் ஒன்றிய கழக செயலாளர்கள் பழனி, சேகர், சந்தோஷ், முகையூர் ஒன்றிய கழக செயலாளர் பழனிசாமி, மாநில நிர்வாகி துரைராஜ், விழுப்புரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் உமாசங்கர், மாவட்ட நிர்வாகிகள் ராமச்சந்திரன், பாண்டியன், சதீஷ் பாண்டியன், பார்த்திபன், இளவரசன், சுபாஷ், பொதுக்குழு உறுப்பினர் மஞ்சுளா ஏசுபாதம், பேரூர் கழக செயலாளர்கள் ராஜ்குமார், ரமேஷ், நகரமன்ற உறுப்பினர்கள் ஷபி, வினோத், பாபு, ஊராட்சி மன்ற தலைவர் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ராதாத்ரி நேத்ராலியா மருத்துவர் வசுமதி வேந்தாதம் தலைமையில் மருத்துவ குழுவினர் டாக்டர் லிக்னியா, செப்சன் சிவா, பாஸ்கர் உள்ளிட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டு சுமார் 500 பேருக்கு கண் மருத்துவம் பார்த்தனர். மேலும் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் பரிசோதனை, இசிஜி மற்றும் பொது மருத்துவமும் பார்க்கப்பட்டது. 50 நபர்களுக்கு அறுவை சிகிச்சைக்காக சென்னைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். மேலும் இதில் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய சார்பணி உள்ளிட்ட நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். விடியலை நோக்கி அறக்கட்டளை செங்கற்பட்டு பாலாறு லைன் சங்கம் இணைந்து மாபெரும் இரத்த தானம், உடலுறுப்பு பதிவு மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. செங்கற்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கருங்குழியில் அமைந்துள்ள வெற்றி வித்யாலயா மழலையர் தொடக்க பள்ளியில் காலை 12 மணி அளவில் விடியலை நோக்கி அறக்கட்டளை, செங்கற்பட்டு பாலாறு லைன் சங்கம், செங்கற்பட்டு அரசு மருத்துவமனை, இரத்த வங்கி, தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையம் இணைந்து மாபெரும் இரத்த தான முகாம், உடல் உறுப்பு கொடைப்பதிவு மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் இளைஞர்கள் பெருமளவு ஆர்வமுடன் கலந்து கொண்டு இரத்த தானம் மற்றும் உடல் உறுப்பு தான பதிவு செய்தனர். மேலும் உடல் உறுப்பு தானம் குறித்து தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணைய பணியாளர் பொன்ராஜ் விழிப்புணர்வு உரை நிகழ்த்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விடியலை நோக்கி அறக்கட்டளை நிறுவனர் சேவா ரத்னா டாக்டர் கார்த்திக், மணிகண்டன், செயலாளர் கோபிநாத், இணை செயலாளர் வெற்றி வித்யாலயா, மழலையர் தொடக்கப்பள்ளி தாளாளர், அறக்கட்டளை நிர்வாகிகள், மாவட்ட தலைவர், குருதிக்கொடை முகாம் லயன்,
மதிப்புறு முனைவர் பாண்டியன், செங்கற்பட்டு பாலாறு லைன்ஸ் சங்க தலைவர் சேவை ரத்னா, லயன்ஸ் பி பெருமாள், சங்க பொருளாளர் லயன் ரவிக்குமார், கருங்குழி பேரூராட்சி மன்ற உறுப்பினர் திருமதி ரேவதி சிங்காரம், தோழமை லைன் சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தான் நமக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் நம்ம ஒரு விழிப்புணர்வு கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம இப்போ இருக்கிறோம், நம்ம ஒருவேளை இப்போ நான் இப்போ பண்ணுறேன், சப்போஸ் நான் இப்போ இன்றைக்கி உடல் தானம் பண்ணுறேன், நான் பண்ணதுக்கப்புறம் நாளைக்கே நான் இறந்தாலும் கூட என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைச்சா மட்டும்தான் இந்த உடலுறுப்பு தானம் சாத்தியமாகும். அப்படி இல்லை, அவங்க அதை ஒத்துழைக்கலைன்னா நான் இப்போ பதிவு பண்ணாலும் அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அதனால் இப்போ பதிவு பண்ணுறவங்க அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் சொல்லி புரிய வைக்கணும். நிரவியல் ஜெய்ஹிந்த் யூத் கிளப் நடத்திய 39ஆம் ஆண்டு வாலிபால் போட்டியில் மீனாட்சி சுந்தரம் கலந்து கொண்டு வாலிபால் போட்டியை துவக்கி வைத்தார். நிரவியல் ஜெய்ஹிந்த் யூத் கிளப் நடத்திய 39ஆம் ஆண்டு வாலிபால் போட்டியில் மீனாட்சி சுந்தரம் கலந்து கொண்டு வாலிபால் போட்டியை துவக்கி வைத்தார். மேலும் 3வது பரிசு தொகை 18,000 ரூபாய் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட துணைத் தலைவர் குமாரவேல், தொகுதி பொறுப்பாளர் செல்வராஜ், தலைவர் மணிமாறன், மாவட்ட பொருளாளர் சித்திரை செல்வம், பரசுராமன், மேலவாஞ்சூர் சதீஷ்குமார், நிரவி செந்தில் முருகன், வடிவழகன், நிரவி மதிவாணன் மற்றும் நிரவியல் ஜெய்ஹிந்த் யூத் கிளப் நிர்வாகிகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் மீனாட்சி சுந்தரம் உரையாற்றிய போது, இந்த ஜெய்ஹிந்த் யூத் கிளப்பை சேர்ந்த வீரர்கள் அரசு ஊழியர்களாக இருப்பதையும் அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும் தெரிவித்தார். செங்கல்பட்டில் அரிமா சங்கத்தின் கவர்னரும் பள்ளியில் பயின்றவருமான லைன் முருகப்பா ஏற்பாட்டில் சென்ட் ஜோசப் உயர்நிலைப் பள்ளியில் படித்த மாணவர்களின் ரீயூனியன் நடைபெற்றது. செங்கல்பட்டு சென்ட் ஜோசப் உயர்நிலைப் பள்ளியில் 1975ஆம் ஆண்டு கல்வி பயின்ற மாணவர்கள் 50 வருடம் கழித்து சந்திப்பு நிகழ்வு நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு உயர்நிலைப் பள்ளி, மணிகுண்டு பள்ளி மற்றும் செங்கல்பட்டு வேதாச்சலம் நகரில் உள்ள பிரைமரி பள்ளி, இந்த 3 பள்ளிகளையும் சேர்ந்து 17 ஆசிரியர்கள் இந்த கூட்டத்தில் வந்திருந்து தங்களிடம் பயின்ற மாணவர்கள் எல்லோரையும் பார்த்து பேசி பாராட்டு மற்றும் வாழ்த்து தெரிவித்தனர். ஆசிரியை அனைவருக்கும் மாணவர்களின் சார்பாக நினைவு பரிசுகளுடன் மாணவர்கள் அனைவரும் கையொட்டி நகல் ஒன்றினையும் வழங்கி ஆசிரியர்களுக்கு சிறப்பித்தனர். இந்த பள்ளியில் படித்த தென்னிந்திய நடிகர் சங்க தலைவரும் திரைப்பட நடிகர் நாசர் மற்றும் ஓவியர் வேதா கலந்து கொண்டு தங்களுடன் பயின்ற 70 நண்பர்களுடன் கலந்து கொண்டாடினர். இந்த 50 ஆண்டுகளுக்கு பிறகு மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கனடா, லண்டன் போன்ற வெளிநாடுகளில் இருந்தும் அண்டை மாநிலமான டெல்லி, பெங்களூர் மற்றும் கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் இருந்தும் ஆசிரியர்கள் பெங்களூர் மற்றும் பொர்ஸ் ஆகிய பகுதிகளிலிருந்து வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியை அரிமா சங்கத்தின் சார்பாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தனர். உடன் லயன் துரைராஜன், லயன் ஜோதி ராஜேந்திரன், SM பழனி ராஜு ஆகியோர்கள் நிகழ்ச்சி ஒத்துழைப்பு தந்து மிகவும் சிறப்பாக சிறப்பித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கார் கவிழ்ந்த விபத்தில் 4 பேர் பலியாகினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் வட்டம் தேவனூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் சொந்த வாகனத்தில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு சென்று கொண்டிருந்தார்கள். விருது விலங்கினான் ரோடு அருகில் சென்று கொண்டிருக்கும் பொழுது 2 சக்கரம் வாகனம் ஓட்டி வந்த நபர் நிலை தடுமாறி கார் மீது மோத வரும் பொழுது கார் ஓட்டுநர் காரை அவர் மீது மோதாமல் இருப்பதற்கு காரை திருப்பியதால் விபத்து ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே 4 நபர்கள் பலியாகினர். மீதி நபர்கள் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். வனத்துறை சார்பில் வனப்பகுதியில் சாலை ஓரங்களில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகள் மாணவர்கள் அகற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் உட்கோட்டம் மேல்மருவத்தூர் ராமாபுரம் சாலை ஒட்டியுள்ள காப்பு காடு பகுதியில் அச்சிறுபாக்கம் வனரக அலுவலகத்தின் கீழ் தனியார் பள்ளி மாணவ மாணவியர், கல்லூரி மாணவர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களை சார்ந்த நபர்கள் ஒன்றிணைந்து காட்டினை ஒட்டியுள்ள பகுதிகளில் குப்பை பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றினர். பிளாஸ்டிக் குப்பை கழிவுகளால் விலங்குகளுக்கு ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சோத்துப்பாக்கம் பஜார் வீதியில் மேல்மருவத்தூர் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ஆன்மீக தொண்டு நிறுவன இயக்கத்தினர் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். உளுந்தூர்பேட்டையில் மகாலட்சுமி பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் மகா கருத்தரிப்பு மைய சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மகாலட்சுமி பல்நோக்கு மருத்துவமனை மற்றும்
மகா கருத்தரிப்பு மைய நிறுவனர் டாக்டர் எழிலரசி கார்த்திகேயன் தலைமையில் முன்னாள் முதல்வர் கலைஞரின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் தலைமையேற்று குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு, துணைத் தலைவர் வைத்தியநாதன், திமுக திட்டக்குழு உறுப்பினர் டேனியல் ராஜ், நகர்மன்ற உறுப்பினர்கள் மனோபாலன், முருகவேல், அபிராமி, மோகன் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் முகாமில் கருத்தரித்தல், அறுவை சிகிச்சை, கண், கால், எலும்பியல், தைராய்டு, கார்டியா, புற்றுநோய், இரத்த தான முகாம் போன்ற பல்வேறு துறை சார்ந்த மருத்துவர்கள் முகாமில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து ஆலோசனை வழங்கினர். எலப்பாக்கம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சின்மய விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் ஆடி கிருத்திகை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே உள்ள எலப்பாக்கம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சின்மய விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் ஆடி கிருத்திகை முன்னிட்டு ஸ்ரீ பாலமுருகனுக்கு பால், தயிர், இளநீர், தேன், பன்னீர் உள்ளிட்ட 16 வகையான அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சின்மய விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் சுவாமிகளுக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. ஆடி கிருத்திகை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற நிலையில் கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தீவனூர் அடுத்த புளியனூரில் திமுக அரசின் சாதனை விளக்க தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட மயிலம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் தீவனூர் அடுத்த புளியனூரில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் பிறந்த நாள் மற்றும் திராவிட மாடல் அரசின் 4ஆம் ஆண்டு சாதனை விளக்க தெருமுனை கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் மணிமாறன் தலைமையில் நடைபெற்றது. ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சமுசுதீன் அனைவரையும் வரவேற்றார். ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணாமலை துவக்க உரையாற்றினார். மேலும் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாசிலாமணி, சேதுநாதன், மாவட்ட அவைத் தலைவர் சேகர், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆனந்த், மாவட்ட சிறுபான்மை அணி அமைப்பாளர் அன்சாரி, முன்னாள் துணை பெருந்தலைவர் ஜெயபாலன், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் விஜயகுமார், ஒன்றிய குழு உறுப்பினர் கோமதி பிச்சைமுத்து, திமுக நிர்வாகிகள் ராஜா, ராஜேஷ், அரவிந்த் ராஜ், சண்முகம், சந்தோஷ், குமார், மணிமாறன், பழனிவேல், கணேசன், சிவானந்தம், ரவி, ரவிச்சந்திரன், கிருஷ்ணன், ரமேஷ், குணசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான், தலைமை கழக பேச்சாளர்கள் கரூர் முரளி, இன்பக்குமார் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மேலும் இக்கூட்டத்தில் மயிலம் வடக்கு ஒன்றிய திமுக நிர்வாகிகள் சேகர், சண்முகம், ஆனந்தன், சித்ரா ஏழுமலை, ஆனந்தவேல், சேகர், ஞானசேகர், அன்புசேகர், பிரபு, பாஸ்கர், உதயவாணன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். பெண்ணாடம் அருகே ஆடி மாத தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து நேர்த்திக் கடனை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த பெரிய கொசப்பள்ளம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ செல்வ மாரியம்மன் திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தை முன்னிட்டு காப்பு கட்டி தீமிதி திருவிழா நடத்துவது வழக்கம். அதுபோல் இந்த ஆண்டும் கடந்த 11ஆம் தேதி காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து 9 நாள் திருவிழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து இரவு உலக பிரபஞ்சம், சக்தி பிறப்பு, பிரம்மா விஷ்ணு சண்டை, அம்மன் பிறப்பு, முத்துவரம், பூவெடுப்பு, காத்தவராயன் பிறப்பு, கன்னி அழைப்பு மற்றும் பால்குடம் இழுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து இரவு மோடி எடுத்தல், கழுகு மரம் ஏறுதல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் முக்கிய திருவிழாவான தீமிதி திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள் மற்றும் பெண்கள் விரதம் இருந்து தீ மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து நாளை மஞ்சள் நீர் விளையாட்டுடன் ஆடி மாத திருவிழா நிறைவடைகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். லாஸ்பேட்டை சாந்தி நகர் ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 28ஆம் ஆண்டு செடல் பிரம்மோற்சவ விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பங்கேற்பு. கொள்ளையனே வெளியேறு என்ற முழக்கத்துடன் 3வது அணி அமைக்க மக்கள் முன்னேற்றக் கழகம் திட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.